ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்டேஜ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். அதில் 5th ஒன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹெல்ப்ஃபுல் இன் டிசிஷன் மேக்கிங். சரியா? அதேமாதிரி முடிவெடுத்தலுக்கு உதவுகிறது. சப்சிடரி புக்ஸ் ப்ரொவைட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அபவுட் எவரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் செப்பரேட்லி. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஹென்ஸ் த மேனேஜ்மெண்ட் கேன் யூஸ் த இன்ஃபர்மேஷன் ஆஸ் த basic for deciding its future action. For example, information regarding sales return from the sales return book. அதே மாதிரி return book will enable the management to analyze the causes for sales return and to adopt effective மெஷர் டு ரிமூவ் டிஃபிஷியன்சிஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிழைகளும் மோசடிகளும் முடிவெடுத்தலுக்கு உதவுகிறது. சரியா? முடிவெடுத்தலுக்கு உதவுகிறதுங்கிறாங்க. ஒவ்வொரு நடவடிக்கையின் முழு விவரமும் தனித்தனியாக துணையீடுகள் மூலம் கிடைக்கின்றன. சரியா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து கிடைக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலும் எப்படி வந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த புக்கு மூலம் சப்சிடரி புக்ஸ் மூலமாக என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வந்து யூஸ் வந்து ஆகுது. விவரங்களின் நிர்வாகம் எதிர்கால முடிவெடுத்தலுக்கும் பயன்படுத்த முடியும். அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சருக்கு உண்டான டிசிஷன் எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி உதாரணமாக விற்பனை திருப்ப ஏட்டில் உள்ள விவரத்தின் மூலம் விற்பனை திருப்பத்தின் காரணங்களை பகுப்பாய்வு செய்து ஏற்ற வழிமுறைகளை பின்பற்றி குறைபாடுகளை தவிர்க்க நிர்வாகத்திற்கு உதவுகிறது. அது விற்பனை திருப்ப ஏட்டுனாக்கா சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு திருத்தம் வந்து செய்கிறது காசு செய்த காரணம் வந்து இருந்தாக்கா அதை வந்து அனாலிசிஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கனாக்கா வேறு வழியில் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்சி அந்த குறைபாடு என்னங்கிறத தவிர்க்கிறதுக்கு நிர்வாகத்துக்கு என்ன பண்ணுது, இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ப்ரிவெண்ட் எரர் அண்ட் ஃப்ராடு. இன்டர்னல் செக் becomes more effective as the work can be divided in such a manner that the work of one person is automatically checked by another person with the use of internal user. சரியா? internal user or internal check. The possibility of occurrence of error or fraud may be avoided or minimized அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பிழைகளும் மோசடிகளும் தடுக்கப்படுகின்றன. சரியா? புரிஞ்சுதா? அதேமாதிரி என்னன்னாக்கா எரர் அண்டு ஃப்ராடு. சரியா? ப்ரிவெண்ட் எரர் அண்டு ஃப்ராடுனாக்கா பிழைகளும் மோசடிகளும் என்ன பண்ணுறது, தடுக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறாங்க. அகசோதனையில் ஒருவரின் வேலை தானாகவே மற்றொருவரால் சோதனை செய்யப்படுவதால் அது மிகவும் திறன் வாய்ந்ததாக அமைகிறது. சரியா? இன்டர்னல் செக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒருத்தவங்களோட எஃபெக்டிவ் வந்து எஃபிஷியன்சி வந்து என்ன பண்ணுறாங்க தானாக வந்து அவங்களோட எஃபிஷியன்சி என்னங்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது, தெரிஞ்சுக்க வந்து முடியுது. சரியா? அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு மெத்தேடு அப்படிங்கிறாங்க. துணையேடுகள் பராமரிப்பில் அகசோதனையை பயன்படுத்தும் மூலம் பிழைகள் அல்லது மோசடி தடுக்கப்படலாம். சரியா? சப்சிடரி புக்ஸில் என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக் மூலமாக்கா எரர் அண்டு ஃப்ராடு வந்து என்ன ஆகலாங்க அது வந்து தவிர்க்க வந்து படலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அவைலபிலிட்டி ஆஃப் ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் எ கிளான்ஸ். சரியா? அதே மாதிரி when all transactions are entered in one journal it is difficult to locate information about a particular item. When subsidiary books are maintained details about a particular type of transaction can be obtained from subsidiary books. The maintenance of subsidiary books helps in obtain the necessary information at a glance அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் 7th ஒன்னில் அந்த தேவையான விவரங்களை மேலோட்டமான பார்வையில் பெற முடிகிறது. என்ன நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தேவையாக இருக்குதோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் உடனே பார்த்த உடனே என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஐட்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கணும், என்ன மெசேஜ் வந்து இருக்குது, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உடனே என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில்
தேவையான விவரங்களை மேலோட்டமான பார்வையில் பெற முடிகிறது. அனைத்து நடவடிக்கைகளும் ஒரே குறிப்பேட்டில் பதிவு செய்வதால் ஒரு குறிப்பிட்ட விவரத்தை கண்டுபிடிப்பது கடினம். சரியா? எல்லா டிரான்சாக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதிலே வந்து என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுறதுனால அப்போ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்பது கடினம் அப்படிங்கிறாங்க. துணையேடுகள் பராமரிப்பில் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையின் அனைத்து விவரங்களும் ஒரு துணையேட்டில் பதியப்படுவதால் தேவையான தகவல்களை பெற முடிகிறது. சரியா? ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையாக அனைத்து இன்ஃபர்மேஷனும் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சப்சிடரி புக்ஸில் ரெக்கார்டு வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியுது, உடனே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அதே மாதிரி துணையேடுகளை பராமரித்ததன் மூலம் தேவையான விவரங்களை மேலோட்டமான முறையில் எளிதில் பெற முடிகிறது. சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான விவரத்தை வந்து என்ன பண்ண முடியுதுன்னா உடனே என்னங்கிறத என்ன பண்ணிக்க முடியுது, நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான தகவலை பெற முடியுது. அவைலபிலிட்டி 8th ஒன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஆஸ் ஆல் டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு பர்டிகுலர் ஐட்டம் ஆர் என்டர்டு இன் a subsidiary books. It gives detailed information. It is easy to arrive at monthly or quarterly டோட்டல்ஸுங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு முழுமையான தகவலை பெற முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு துணையேட்டில் பதிவு செய்யப்படுவதால் முழுமையான தகவலை பெற முடிகிறது. சரியா? ஒரு குறிப்பிட்ட தன்மையோட ஒரு நேச்சர் ஒரே மாதிரியே நேச்சருக்கு ஆல் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணாங்க, ஒரு பர்டிகுலர் புக்கில் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதிலே வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது மாத வாரியான காலாண்டு என்ற காலத்திற்கான மொத்த விவரம் எளிதில் அறிய முடிகிறது. கோட்டைலிங்கிற ஒரு இதில் பேசிஸில் வந்து என்ன பண்ணிக்க முடியுது, நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியுதுங்கிறாங்க. அதேமாதிரி சேவிங் டைம். சரியா? சேவிங் டைம்னா ஆஸ் தேர் ஆர் மெனி சப்சிடரி புக்ஸ் ஒர்க் ஆஃப் என்டரிங் கேன் பி டன் simultaneously by may person. Those it saves time and accounting work can be completed quickly அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நேரத்தை சேமிக்க முடிகிறது. பல்வேறு துணையேடுகளில் ஒரே நேரத்தில் பல்வேறு நபர்கள் பதிவினை செய்கின்றனர். இப்பதிவுகள் மூலம் நேரத்தை சேமிக்க முடிகிறது. சரியா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்சிடரி புக்ஸில் என்ன பண்ணுறாங்க, பல்வேறு துணையில் ஒரே நேரத்தில் மெனி சப்சிடரி புக்ஸில் ஒரே டைமில் என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்டை வந்து பண்ணுறது மூலமாக டைம் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா ரொம்ப வந்து சேவ் வந்து பண்ண முடியுது. அதேமாதிரி கணக்கியல் வேலையும் விரைவாக முடிகிறது. அதேமாதிரி அக்கௌண்டிங் ஒர்க்கு என்ன ஆகுது, ஈஸியாக வந்து என்ன ஆகுதுனாக்கா அது வந்து முடியுது, கம்ப்ளீட் வந்து ஆகுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்ன, லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ்டு. லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ் ஆஸ் போஸ்டிங் இஸ் மேட் இன் பீரியாடிக்கல். சரியா? டோட்டல் டு த இம்பர்சனல் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. பேரேட்டில் எடுத்து எழுதும் சுமை குறைகிறது. பேரேட்டில் வந்து நம்ம லெஜரில் வந்து போஸ்ட் பண்ணுறது என்னது, அது ஒரு என்ன அது வந்து குறையுது அப்படிங்கிறாங்க. ஆள்சாரா கணக்குகள் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் எடுத்து எழுதப்படுவதால் அதிலுள்ள சுமை குறைகிறது. உதாரணமாக கொள்முதல் கணக்கிலிருந்து ஆள்சார் கணக்குகளுக்கு எடுத்து எழுதுதல். சரியா? இது மாதிரி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குறையுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் புக். சரியா? பர்ச்சேஸ் புக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கொள்முதல் ஏடு. சரியா? கொள்முதல் ஏடுனாக்கா கொள்முதல் வந்து செய்கிறோம், கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன். சரியா? அது மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இதில் ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் புக் இஸ் a subsidiary books in which only credit purchase of goods are recorded when business want to know the information about the credit purchase of goods at a glance. The information can be made available if purchase of goods and credit are separately recorded. அதே மாதிரி கொள்முதல் ஒரு துணையேடு. இதில் கடனுக்கு சரக்கு வாங்குவது மட்டும் பதிவு செய்யப்படுகிறது. அதேமாதிரி என்ன பார்த்தீங்கன்னாக்கா கொள்முதல் ஏடு ஒரு துணையேடுங்கிறாங்க. அதேமாதிரி பர்ச்சேஸ் புக் வந்து என்னது, ஒரு சப்சிடரி புக்ஸு. அதில் என்ன ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணது மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. அதேமாதிரி வணிகம் கடனில் கொள்முதல் செய்வதை உடனே அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அவை தனியாக பதிவு செய்வதன் மூலம் மட்டுமே முடியும். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணுறாங்க, கடனுக்கு வந்து கொள்முதல் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து தனியாக வந்து அதை பதிவு பண்ணுறது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க வந்து முடியும். குட்ஸ் ஹியர் மீன் த ஐட்டம் இன் விச் த பிஸ்னஸ் என்டிட்டி இஸ் டீலிங். இன் அதர் வேர்ட் இட் இஸ் த
item which is purchased for regular sales. For example, furniture will be treated as goods in the case of the firm dealing in furniture. For item which is purchased for regularly sales. For example, பார்த்தீங்கன்னாக்கா furniture will be treated as goods in the case of the firm dealing in furniture dealing in future. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா for other firm other firm which are not dealing in furniture, it will be an asset. Hence, while recording transaction in the purchase book, it must be ascertained whether the credit purchase is related to the item in which the firm is dealing. Purchase of asset and purchase of goods for case are not entered in purchase book அப்படிங்கிறாங்க. இங்கு சரக்குகள் என்பது நிறுவனம் எப்பொருளை வணிகத்திற்காக வாங்கி விற்கின்றாரோ அவற்றை குறிக்கும். சரியா? குட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதை வந்து மீன் பண்ணி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிஸ்னஸ் கன்சல் என்ன பண்ணுறாங்க, ஒரு விற்கிறதுக்காக வாங்குறத தான் என்ன பண்ணுறாங்க, சரக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது வழக்கமாக விற்பனை செய்வதற்காக நிறுவனம் வாங்கும் பொருள் குறிக்கிறது. நார்மலாக என்ன பண்ணுறாங்க, ரெகுலராக இந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து வாங்கக்கூடிய குட்ஸாக தான் என்னங்கிறாங்க, பொருளை தான் என்னங்கிறாங்க, ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் இப்போ உதாரணமாக அறைகளின் வணிகம் செய்யும் நிறுவனத்துக்கு அறைகளின் ஒரு சரக்காகும். சரியா? ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு என்னது, ஃபர்னிச்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்னது பொருள், அதை வந்து விற்கக்கூடிய நிறுவனத்துக்கு அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சொத்து அப்படிங்கிறாங்க. நிறுவனங்களுக்கு அறைகளின் சொத்து ஆகும். சரியா? எனவே கொள்முதல் ஏற்றில் நடவடிக்கைகளை பதிவு செய்யும் போது கடன் கொள்முதல் என்பது வணிகம் கையாளுகின்றனர். சரக்குதான் என்பதை உறுதி செய்ய வேண்டும். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணணும், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. என்ன பர்ச்சேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸு. சரியா? என்பது வணிகம் கையாளுகின்ற சரக்கு தான் என்பதை உறுதி செய்ய வேண்டும். அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் அதை வந்து ஹேண்டில் வந்து பண்ணுறாங்கிறது என்ன பண்ணிக்கணும்னாக்கா அவங்க வந்து இது வந்து பண்ணிக்கணும், அவங்க வந்து உறுதி வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்பது கொள்முதல் கையாளும் சரக்கு தான் உறுதி செய்ய வேண்டும். சொத்துக்கள் வாங்கினாலும் சரக்குகள் ரொக்கத்திற்கு வாங்கினாலும் கொள்முதலை பதிவு செய்யப்படுவதில்லை. அதேமாதிரி அசட்டை வந்து என்ன கேஸ்க்கு வாங்கினாலும் சரி ஆர் நாட் என்டர்டு. சரியா? கிரெடிட்க்கு வாங்கினாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ண மாட்டாங்க. ஃபார்மேட் ஆஃப் பர்ச்சேஸ் புக்கு. சரியா? ஃபார்மேட் ஆஃப் பர்ச்சேஸ் புக்கு பர்ச்சேசஸ் ஜேர்னல் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து சரியா நாள் பர்டிகுலர் நேம் ஆஃப் த சப்ளையர் அண்டு டீட்டெயில் ஆஃப் குட்ஸ் பர்ச்சேஸ்டு. சரி? அதேமாதிரி இன்வாய்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் எல்எஃப், அதுக்கப்புறம் அமௌண்ட்டு டீட்டெயில் காலம், அதுக்கப்புறம் என்ன கூட டோட்டல். இதான் ஃபார்மேட். இதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம சம் போடுவோம். அப்போ என்ன சென்டரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்களோட நேம் வந்து என்ன பண்ணிக்கணும், அதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணணும். அதேமாதிரி படிவம் கொள்முதல் ஏடு, கொள்முதல் குறிப்பேடு, நாள் விவரம், இடாப்பு எண், பேரிட்டு பக்க எண், தொகை, விளக்கம், மொத்தம். சரியா? கொள்முதல் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நாள். சரியா? நாள் வந்து டேட், இந்த டேட் காலம் இந்த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸு அண்ட் கிரெடிட் இஸ் ரெக்கார்டடு. சரியா? இதில் கடன் நடவடிக்கை நிகழ்ந்த ஆண்டு மாதம் தேதி இடம்பெறும். டேட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிரெடிட் வந்து எப்போ வந்து எந்த இயரு, எந்த டேட்டு, எந்த மாதம், சரியா மந்த்து, இதை வந்து கொடுத்த விவரப்பத்தியில் இப்போது சரக்குந்தோரின் பெயர் மற்றும் வாங்கிய இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பர்டிகுலரில் இன் திஸ் காலம் த நேம் ஆஃப் த சப்ளையர். சரியா? சப்ளையர் ஃப்ரம் who goods have been purchased. சரியா? purchased and detail of goods purchased are given. It contain the name quantity அதேமாதிரி quality and rate of goods purchased, trade discount and any other specification and specialities of the goods are recorded in this column. அதேமாதிரி இப்பத்தில் சரக்கிந்தோரின் பெயர் மற்றும் வாங்கிய சரக்குகளின் விவரம் பதிவு செய்யப்படும். அதேமாதிரி இதில் சரக்கின் பெயர், அளவு, தரம், விலை, வியாபார தள்ளுபடி மற்றும் இதர குறிப்புகள் மற்றும் சிறப்புகள் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறாங்க.
சரியாப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் என்ன பண்ணியிருக்கணும், அதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கணும். இன்வாய்ஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை த செல்லர் ஆஃப் குட்ஸு. சரியா? இட் கண்டெயின் டீட்டெயில் அபவுட் த குட்ஸு. Its price and other expenses incurred. The invoice number is entered in this காலம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க பார்த்தா இடாப்பு எண் சரக்கினை விற்பவர் தயாரிக்கும் ஒரு அறிக்கையை இடாப்பு ஆகும். சரியா? அதே மாதிரி இதில் சரக்கு பற்றி விவரங்களான விலை மற்றும் இதர செலவினங்கள் பதிவு செய்யப்படும். சரக்கினை கடனுக்கு வாங்கும்போது பெறப்படும் இடாப்பின் எண் இப்பத்தியில் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த சரக்கு விற்பனை தயாரிக்கும் ஒரு அறிக்கையை இடாப்பு ஆகும். சரியா? அந்த நம்ம வந்து கிரெடிட்க்கு வந்து என்ன பண்ணுறோம், விற்கிறோன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் வந்து போகிறோம், ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுறோம். அதுக்கு பேர் என்னது, இன்வாய்ஸு. அதேமாதிரி சரக்கு பற்றிய விவரங்கள், அதில் வந்து என்ன ப்ரைஸு, என்ன வாங்கியிருக்காங்க, என்ன குட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதேமாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயிலும் அது வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சரக்கினை கடனுக்கு வாங்கும்போது பெறப்படும் இடாப்பினை இப்பத்தில் பதியப்படும். அதேமாதிரி இந்த இதில் வந்து என்ன அதில் வந்து என்ன இன்வாய்ஸ் நம்பர் என்னங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம்.